சிவகார்த்திகேயன் நிறைய விஷயங்களை மனம் திறந்து ஓப்பனாக பேசியிருக்கிறாரு. விஜய் பாலிடிக்ஸ்க்கு போறாரு. ஸோ விஜயோட இடத்துக்கு சிவகார்த்திகேயன் தான் வரப்போறாரு. அதுதான் சிம்பாலிக்கா விஜய் அப்படி சொல்றாரு அப்படிங்கிற மாதிரியான அந்த ட்ரெய்லரில் பார்த்தோம்னா துப்பாக்கி சம்பந்தமான இன்னொரு விஷயமே இருந்துச்சு. ஆனால் நிறைய பேர் வந்து அதை ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. திடீர் தளபதி, குட்டி தளபதி அப்படின்லாம் சொல்லிட்டு என்ன கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. இவர் சிவகார்த்திகேயன் கிட்ட சொல்றாரு, துப்பாக்கி யார்கிட்ட இருந்தாலும் அங்கே நான் தாண்டா வில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. சிவகார்த்திகேயனோட இந்த ஒரு ஸ்பீச் வந்து ரொம்பவே சென்சிபிளா இருந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஒரு பக்கம் சூர்யா கார்த்தி இருக்காங்க, இன்னொரு பக்கம் வந்து சிவகார்த்திகேயன் இருக்காங்க. சிவகார்த்திகேயனோட வளர்ச்சியை தடுக்க பார்க்குறாங்க இவங்க ரெண்டு பேரும். ரஜினி கமல், விஜய் அஜித்னு சொல்லிட்டு அதுக்கு அடுத்து வர அளவுக்கான ஒரு முக்கியமான ஒரு வளர்ச்சி அடைஞ்சிருக்கிறாரு. எல்லாரும் கூப்பிட்டு பாராட்டின யாரை கலாய்ப்பாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆமா, கலாய்ச்சிக்கிட்டு தான் இருக்காங்க சிவகார்த்திகேயன் அவர்களை. சிவகார்த்திகேயன் விஜய் கிட்ட இருந்து துப்பாக்கியை வாங்கினாலும் வாங்கினாரு. அது சம்பந்தமா அவரை பத்தி நிறைய விமர்சனங்கள், கேலி கிண்டல்கள் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து வந்துட்டு இருக்க நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தோம். அந்த துப்பாக்கி மேட்டர் மட்டும் இல்லாமல் அவர் மேலே என்னென்ன மாதிரியான விமர்சனங்கள், கேலி கிண்டல்கள்லாம் வைக்கப்படுதோ அது எல்லாத்துக்குமே மதராசி ஆடியோ லான்ச்சில் பதில் சொல்லியிருக்கிறாரு சிவகார்த்திகேயன். என்னென்ன விஷயங்கள் பேசியிருக்கிறாரு, அதில் யாரெல்லாம் அட்டாக் பண்ணியிருக்காரு, என்ன மாதிரியான கிளாரிஃபிகேஷன்ஸ் கொடுத்துருக்காரு, அவரோட பேச்சு எந்த அளவுக்கு சென்சிபிளாக இருந்துச்சு அப்படிங்கிற பற்றி தான் பார்க்க போகிறோம். ஏஆர் முருகதாஸ் டைரக்ஷனில் சிவகார்த்திகேயன் நடிச்சிருக்கக்கூடிய மதராசி படத்தோட ஆடியோ லான்ச் வந்து நேற்று நடந்திருக்குது. அதில் வந்து பார்த்தோம்னா சிவகார்த்திகேயன் நிறைய விஷயங்களை மனம் திறந்து ஓப்பனாக பேசியிருக்கிறாரு. ஒரு சிலர் ஒரு மாதிரி பேசுகிறாங்க, ஒரு சிலர் கிண்டல் பண்ணுறாங்க. அதெல்லாம் நம்ம இக்னோர் பண்ணிடலாமே, தேவையில்லாம் நம்மளே அதுக்கு விளக்கம் கொடுக்க போயிட்டு அதுக்கு வந்து நம்ம திரும்ப கிளறி விட்ட மாதிரி ஆகிடும் அப்படிங்கிற மாதிரி அவாய்ட் பண்ண தான் பார்ப்பாங்க. அப்படிலாம் யோசிக்காமல் நிறைய விஷயங்களுக்கு வந்து ஓப்பனாக வந்து விளக்கம் கொடுத்துருக்காரு. ஃபஸ்ட்டு வந்து துப்பாக்கி மேட்ரு தான். ஏன்னா வந்து கோட் படத்தில் சிவகார்த்திகேயன் ஒரு கேமியோ பண்ணியிருந்தார். அதில் விஜய் வந்து சிவகார்த்திகேயன் துப்பாக்கியை பிடிங்க சிவா அப்படின்னு கொடுக்குற மாதிரி இருந்த ஒரு காட்சி வந்து ரொம்பவே வைரல் ஆகிட்டு இருந்துச்சு. ஸோ விஜய் பாலிடிக்ஸ்க்கு போகிறாரு. ஸோ விஜயோட இடத்துக்கு சிவகார்த்திகேயன் தான் வரப்போறாரு. அதுதான் சிம்பாலிக்கா விஜய் அப்படி சொல்கிறாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு டோனில் தான் அந்த படத்தில் அந்த சீன் நம்ம எல்லாருமே பார்த்து ரசித்தோம். அதை தொடர்ந்து பார்த்தோம்னா நிறைய காமெடிகளும் சரி, நிறைய ட்ரோல்ஸும் சரி, நிறைய விமர்சனங்களும் சரி வந்து சிவகார்த்திகேயன் அவர்களை நோக்கி வர ஆரம்பிச்சிச்சு. என்னதான் ஒரு பக்கம் வந்து சிவகார்த்திகேயன் வளர்ந்துகிட்டே வராரு, விஜயோட இடத்தை நெருங்கிட்டாரு, அதை விஜயும் அக்னாலேஜ் பண்றாரு அப்படிங்கிற ஒரு பாராட்டுகளும் கொண்டாட்டங்களும் இருந்துட்டு இருந்தாலும் இன்னொரு பக்கம் எப்பவுமே ஒரு ஹேட்ரட் இருந்துட்டு தான் இருக்கும். அதை கலாய்க்க தான் செய்வாங்க. அந்த மாதிரியான ட்ரோல்ஸும் வந்துகிட்டு இருந்துச்சு. அப்படி பார்க்கும்போது தான் இந்த மதராசி படத்தோட ஆடியோ லான்ச் ஃபங்க்ஷன் நடக்குது. அதில் படத்தோட ட்ரைலரையும் ரிலீஸ் பண்றாங்க. அந்த ட்ரைலரில் பார்த்தோம்னா துப்பாக்கி சம்பந்தமான இன்னொரு விஷயமே இருந்துச்சு. நம்ம எல்லாருக்குமே தெரியும், துப்பாக்கி வந்து ஏஆர் முருகதாஸ் டைரக்ட் பண்ண படம் தான். விஜயோட ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கமர்ஷியலான ஹிட்டான படம். அந்த படத்தில் வில்லனா நடிச்சிருந்தவர் வந்து இந்த படத்துலையும் வராரு. இவர் சிவகார்த்திகேயன் கிட்ட சொல்றாரு, துப்பாக்கி யார்கிட்ட இருந்தாலும் அங்கே நான் தாண்டா வில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. ஸோ துப்பாக்கி இதுக்கு முன்னாடி விஜய் கிட்ட இருந்துச்சு, இப்போ அவங்க கிட்ட இருக்கு அப்படிங்கிற சொல்ற மாதிரி ட்ரைலரில் அந்த ஒரு டயலாகுமே இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் அந்த ஈவெண்ட்ல பேசின நிறைய பேர் வந்து அந்த துப்பாக்கி விஷயத்தை நோட் பண்ணி தான் பேசிக்கிட்டு இருந்தாங்க. துப்பாக்கி விஜய் கிட்ட இருந்துச்சு, இப்போ இவர்கிட்ட இருக்குது, துப்பாக்கி பிடிங்க சிவன் கிட்ட கொடுத்தாரு, ஸோ விஜய்க்கு அப்புறம் இவர் தான் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேச்சுகள் வந்துகிட்டு இருந்துச்சு. நமக்கே ஒரு கட்டத்தில் போதுண்டா விட்டுருங்கடா, எதுக்குடா ரொம்ப இது பண்றீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. பட் சிவகார்த்திகேயனுக்குமே கொஞ்சம் அதே மாதிரி தான் இருந்திருக்கும் போல. ஸோ அந்த ஒரு விஷயத்துக்கு தான் விளக்கம் கொடுத்துருக்காரு. விஜய் சார் கூட அந்த ஒரு பர்டிகுலர் மொமெண்ட்டில் நடிச்சது வந்து ஒரு ப்ரைஸ்லெஸ்ஸான மொமெண்ட்டு. அது வந்து ஒரு அட்டகாசமான அனுபவமாக இருந்துச்சு. ஆனால் நிறைய பேர் வந்து அதை ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. திடீர் தளபதி, குட்டி தளபதி அப்படின்லாம் சொல்லிட்டு என்ன கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த மாதிரியெல்லாம் நான் ஆக போகிறது கிடையாது. தளபதி எப்பவுமே ஒருத்தர் தான். அண்ணன் தான், தம்பி தான். அவர் வந்து என்ன தம்பியாக நினச்சி தான் கொடுத்தாரு, நான் அண்ணனா நினச்சி தான் வாங்கினேன். அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்கிறாங்க, விஜய் சாரோட ஃபேன்ஸ் எல்லாம் வந்து நான் அட்ராக்ட் பண்ண பார்க்குறேன், நான் இழுத்துக்க பார்க்குறேன். அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்கிறாங்க, தளபதி ஃபேன்ஸை வந்து நான் பிடிச்சிட பார்க்குறேன். தளபதி ஃபேன்ஸ் வந்து தளபதி அரசியலுக்கு போயிட்டாரு அப்படிங்கிறனால எங்கே போகிறேன்னு தெரியாமல் இருப்பாங்க. அவங்களெல்லாம் சிவகார்த்திகேயனை நான் வந்து அட்ராக்ட் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி விமர்சனம் வைக்கிறாங்க. ஃபேன்ஸ் எல்லாம் அப்படி யாரும் எங்கேயும் பிடிச்சிடலாம் முடியாது. ஃபேன்ஸ் அப்படிங்கிறது ஒரு பவர். எல்லாருமே எவ்வளோ பெரிய நடிகராக இருந்தாலும் சரி, சின்ன நடிகராக இருந்தாலும் சரி, அவங்களுக்கான ஃபேன்ஸ் அப்படிங்கிறது வந்து கொஞ்சமாக வளர்த்து தான் இவ்வளோ பெரிய ஒரு ஸ்ட்ரென்த்தை கிரியேட் பண்ணியிருக்காங்க. அந்த வகையில் நானுமே அப்படி தான் போராடிட்டு இருக்கேனே தவிர்த்து இன்னொரு நடிகரோட ஸ்டாரோட ஃபேன்ஸை வந்து நான் வந்து அட்ராக்ட் பண்ணி இழுத்துக்கலாம் முடியாது அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்த சொல்லும்போது இன்னும் டீட்டெயிலாகவே சொல்லுவார். இப்போ ரஜினி சார், கமல் சார், சூர்யா சார், விக்ரம் சார், விஜய் சார், அஜித் சார் அப்படின்னு சொல்லிட்டு தனுஷ் சார், சிம்பு சார் வரைக்கும் எல்லாருமே மென்ஷன் பண்ணி சொல்லிட்டு அவருக்கு முன்னாடி இருக்கிற எல்லா ஸ்டார் ஆக்டர்ஸையும் சொல்லிட்டு அவங்க எல்லாருமே அவங்களுக்கான ஃபேன் பேஸை கிரியேட் பண்ணுறதுக்கு பெருசாக உழைச்சிருக்காங்க. கொஞ்சமாக தான் அந்த ரசிகர் பட்டாளம் அப்படிங்கிற பெருசாச்சு. இப்போ நான் வந்து திடீர்னு யாரோ ஒரு நடிகரோட ஃபேன்ஸ்லாம் வந்து அட்ராக்ட் பண்ணி அப்போ இழுத்துறலாம் முடியாது, அது நியாயமும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. சிவகார்த்திகேயனோட இந்த ஒரு ஸ்பீச் வந்து ரொம்பவே சென்சிபிளாக இருந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா எல்லாருமே தொடர்ந்து வந்து அவரை கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க ஒரு விஷயத்தை வச்சு அப்படிங்கும்போது வந்து அதை வந்து இக்னோர் பண்ணிடலாம், அல்லது ஆமா நான் அப்படி தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். இல்லைனா வந்து தன்னோட ஸ்டாண்டர்ட் இன்னைக்கு என்னவா இருக்குது அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக பேசுகிற மாதிரி என்ன வேணா சொல்லலாம். அப்படியெல்லாம் இல்லாமல் தனக்கு முன்னாடி இருந்த எல்லாருமே தன்னோட பெரிய ஆக்டர்ஸ் தான், அவங்களுக்கான ஃபேன் பேஸ் இருந்துச்சு, அவங்க எவ்வளோ பெரிய ஸ்டார்ஸாக இருந்தாங்க அப்படிங்கிறத அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அதோட கண்டினியூஷனாக தான் நான் வரேன் அப்படிங்கிற ஒரு அப்படி முன்வைக்கிறது இருக்குல்ல, அதுவே ஒரு பக்குவமான பேச்சாக தான் இருந்துச்சு. அதே போல் குறிப்பிட்டு சொல்லும் போதுமே கூட விஜய் சாருக்கு வந்து இப்போ பெரிய ரசிகர் பட்டாளம் இருந்துச்சு. இப்போ அவர் வந்து அரசியல் போயிட்டாருன்றப்போ அந்த ரசிகர்கள் மொத்தமும் தொண்டர்களாக மாறி அவரோட அரசியல் பயணத்தில் கூட போயிட்டு இருக்காங்க அப்படி விஷயத்தை நோட் பண்ணி சொன்னார். அதே போல் அஜித் சார், அவர் வந்து படங்கள் நடிச்சுக்கிட்டு இருக்காரு, நடுவில் கார் ரேஸ் போகிறாரு, அந்த மாதிரி அவர் வேறு விஷயங்களில் ஈடுபட்டுக்கிட்டு இருந்தாலுமே அவர் ரசிகர் மன்றத்தை கலைச்சுமே கூட அவரோட ரசிகர்கள் வந்து தொடர்ந்து அவரை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்தளவுக்கு ஒரு பெரிய ஃபேன் பேஸை கிரியேட் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேர் பற்றியுமே புகழ்ந்து பேசியிருக்காரு. இந்த நடிகர்கள் பேர் சொல்லும்போது சூர்யா, விக்ரம் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தப்போ சூர்யா பேரை சொன்னதுமே நமக்கு ஒரு சின்ன சர்ப்ரைஸாக தான் இருந்துச்சு. ஏன்னா வந்து ஒரு மறைமுகமான ஒரு வார் போயிட்டு இருக்கதா சொல்றாங்க. சூர்யா, கார்த்தி அவங்க ரெண்டு பேருக்குமே வந்து சிவகார்த்திகேயனோட வளர்ச்சி பிடிக்கல அப்படின்ற ஒரு விமர்சனம் தொடர்ந்து சொல்லப்பட்டுக்கிட்டே இருக்கும். எந்த அளவுக்கு உண்மை இருக்கு அப்படிங்கிற பற்றி தெரியல.
ஸோ அந்த ஒரு கோல்டு வார் மாதிரியான விஷயத்தை வந்து தொடர்ந்து மீடியாஸில் வந்து நிறைய பேர் ப்ரொஜெக்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஒரு பக்கம் சூர்யா கார்த்தி இருக்காங்க, இன்னொரு பக்கம் வந்து சிவகார்த்திகேயன் இருக்காங்க. சிவகார்த்திகேயனோட வளர்ச்சியை தடுக்க பார்க்குறாங்க இவங்க 2 பேரும் அப்படிங்கிற மாதிரி விமர்சனங்கள் முன் வைப்பாங்க. அது உண்மையோ பொய்யோ கான்ட்ரோவர்சியோ அதை பற்றி நமக்கு தெரியாது. பட் இப்படி ஒரு விஷயம் போயிட்டு இருக்கு அப்படிங்கும்போது பெரும்பாலும் வந்து சம்மந்தப்பட்ட நபரோட பேரை வந்து தவிர்க்க தான் பார்ப்பாங்க. ஆனால் சிவகார்த்திகேயன் வந்து அப்படியெல்லாம் நினைக்காம சூர்யா அவர்கள் பற்றி ரொம்பவே நல்லா பேசியிருக்கிறாரு. ஏன்னா உதாரணத்துக்கு இப்போ கூலி படத்தோட ஆடியோ லான்ச்சே எடுத்துக்கங்களேன். அதில் வந்து இப்போ ரஜினி சார் பேசுகிறாரு. அவர் வந்து இப்போ ரஜினி சாருக்கும் விஜய் சாருக்குமான ஒரு சின்ன கிளாஷ் வந்து காக்கா கழுகு அது இதுன்னு சொல்லிட்டு நிறைய போயிட்டு இருந்துச்சு. ஒரு 2 வருஷமாவே அது ஓடிட்டு இருந்ததை நம்ம பார்த்தோம். ஸோ அவர் வந்து லோகேஷ் பற்றி பேசும்போது ஆப்வியஸாக வந்து விஜய் பற்றி பேசி ஆகணும். ஏன்னா வந்து 2 படம் பண்ணியிருக்காரு. லோகேஷ் வந்து 2 படம் ஒரு ஹீரோ பண்ணியிருக்காருன்னா அது விஜய் மட்டும்தான். ஆனால் ரொம்ப கிளவராக விஜய் படங்கள் மாஸ்டர் லியோ 2த்தையுமே தவிர்த்துட்டு மாநகரம் பற்றி கைதி பற்றி மட்டும் பேசிட்டு வந்து கடந்து போகிறாரு. இது சரியா தப்பாங்கிற கேள்விக்குள்ளே நம்ம போய் வேணாம். பட் ஸ்டில் வந்து அந்த விஜய் விசஸ் ரஜினி அப்படிங்கிற விஷயம் இருக்கிறதுனால ரஜினி சார் வந்து விஜய் சார் படங்களை வந்து தவிர்த்துட்டு போகிறாருங்கிற ஒரு விஷயம் பார்க்குறோம் அந்த ஆடியோ லான்ச்சில் பேசும்போது. அந்த மாதிரி கூட சிவகார்த்திகேயன் பண்ணணும்னு நினச்சி தான் பண்ணியிருந்திருக்கலாம். பட் அந்த மாதிரி எதுவும் பண்ணாமல் சூர்யா அவர்கள் பற்றி ரொம்பவே சூப்பராக பேசியிருக்கிறாரு. என்ன பேசுக அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, முருகதாஸ் சாரோட படங்கள் இருக்குல்ல, கஜினி அண்ட் ஏழாம் அறிவு 2 படங்கள் பண்ணியிருக்காரு சூர்யாவுக்கு. அந்த 2 படங்கள் பற்றியும், அதில் சூர்யா எவ்வளோ சூப்பராக நடிச்சிருந்தாரு அப்படிங்கிற பற்றியும், இன்னும் குறிப்பிட்டு சொல்லணும்னா அந்த ஏழாம் அறிவு படம் இருக்குல்ல சூர்யா சார் படம், அதோட ஆடியோ லான்ச் நடக்கும்போது அதை வந்து சிவகார்த்திகேயன் அவர்கள் ஹோஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டிருக்கிறாரு. பட் அந்த டைமில் வந்து யாராவது ஒரு ஆக்டர் பண்ணார்னா நல்லாயிருக்கும் ஹோஸ்டிங் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைமில் ஜெய் அவர்களை வந்து ஹோஸ்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. பட் ஜெய்க்கு வந்து அந்த ஸ்டேஜ் அந்த ஸ்கிரிப்டிங் ஒர்க்லாம் வந்து இவர் தான் ஹெல்ப் பண்ணி கொடுத்துருக்காரு. யாருக்கு எப்படி இன்ட்ரோ கொடுக்கணும், என்ன சொல்லி அவங்கள கூப்பிடணும், வேறு என்னென்ன கவுண்டர்ஸ் போடலாம் அப்படிங்கிற மாதிரியான அந்த ஸ்கிரிப்ட் ஒர்க்லாம் ஹெல்ப் பண்ணியிருக்காரு. அந்த டைமில் ஏழாம் அறிவு டைமில் சிவகார்த்திகேயன் அவர்கள் வந்து சூர்யா படத்தோட ஆடியோ லான்ச்சுக்கு என்ன ஒர்க் பண்ணியிருக்கிறாருன்றது வரைக்கும் சொல்கிறாரு அப்படிங்கிறப்போ வந்து ஒரு பக்குவமான பேச்சாக அது இருந்துச்சு. இது ஏன் இந்த அளவுக்கு பாராட்டி சொல்ல வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இன்னைக்கு வந்து நம்ம என்ன வேணா சொல்லலாம். சூர்யா அவர்களா இருக்கட்டும், கார்த்தி அவர்களா இருக்கட்டும், எல்லாருமே சீனியர் ஆக்டர்ஸ் தான் சிவகார்த்திகேயனோட கம்பேர் பண்ணுறதுக்கு. பட் ஸ்டில் இன்னைக்கு மார்க்கெட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, சிவகார்த்திகேயன் தான் பேக் டு பேக் ஹிட் கொடுத்துட்டு 2, 3 படங்கள் தொடர்ந்து 100 கோர் கிளப் ஜாயின் ஆச்சு. அமரன் வந்து 300 கோடி வசூலாச்சு அப்படின்ட்டு இந்த டாப் ஆக்டர்ஸ் இருக்காங்கல்ல, ரஜினி, கமல், விஜய், அஜித்னு சொல்லிட்டு அதுக்கு அடுத்து வர அளவுக்கான ஒரு முக்கியமான ஒரு வளர்ச்சி அடைஞ்சிருந்திருக்கிறாரு. இந்த இடத்துக்கு வளர்ந்தும் இந்த இடத்த அடைஞ்சும் கூட தன்னோட சீனியர் ஆக்டர்ஸ் இருக்காங்களா, அவங்களுக்கும் சின்ன முரண்பாடு இருக்கோ இல்லையோ, பட் அப்படி ஒரு கான்ட்ரோவர்சி போகுன்ற போது நம்ம அதை வெளிப்படுத்திக்க வேணாம், அல்லது நம்ம அதை வந்து பெருசுபடுத்த வேணாம், அவங்க என்ன இருந்தாலும் நம்ம இன்ஸ்பைரிங்கான ஆக்டர்ஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு அதை சால்வ் பண்ணுற மாதிரி பேசுறது வந்து ரொம்பவே ஒரு நல்ல குவாலிட்டியாக தான் இருந்துச்சு. இந்த இடத்துல இன்னொரு ஆக்டர் இருந்திருந்தான்னு வச்சுக்கோங்களேன், இப்போ வந்து நமக்கும் அந்த ஆக்டருக்கும் ஒரு சின்ன கிளாஸ் போயிட்டு இருக்க மாதிரியான ஒரு மறைமுகமான விஷயம் பேசிட்டு இருக்காங்க. அதை நம்ம லைட்டாக ட்ரிகர் பண்ணி விடுற மாதிரி, ஒரு சிலர்லாம் என்ன வந்து என்ன நினைக்கிறாங்க தெரியுமா, அவங்க நினைக்கிறாங்க தெரியுமா அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒன்று பேசி விட்டு கொஞ்சம் இது பண்ணுறாங்க, ட்ரிகர் பண்ண வச்சுங்க, ஃபேன்ஸ் வந்து ஆப்போசிட் ஆக்டர் வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிப்பாங்க. அது ஒரு ஃபேன்ஸ் வார் ஆகும். அதுக்கப்புறம் அப்படி எப்படி பார்த்தாலும் தன்னோட மைலேஜ் தான் பெரிய ஆகும், தன்னோட படத்துக்கு ப்ரொமோஷன் ஆகும் அப்படிங்கிறதுக்காக அதை யூஸ் பண்ணிக்க தான் பார்ப்பாங்க. நிறைய ஆக்டர்ஸ் அப்படி பண்ணிட்டு இருக்கதை நம்ம பார்க்குறோம். பட் சிவகார்த்திகேயன் அவர்கள் அப்படிலாம் பண்ணாமல் ரொம்ப மெச்சூர்டாக, ரொம்ப சென்சிபிளாக இந்த விஷயத்தை ஹேண்டில் பண்ணி என்ன சொல்கிறது, ஒரு சீனியர் ஆக்டர்ஸ்க்கு மரியாதை கொடுக்குற மாதிரி ஒரு ரெஸ்பெக்டோட ட்ரிபியூட்டோட அவர் பேசியிருக்காரு அப்படின்றது ரொம்ப ரொம்ப வரவேற்கக்கூடிய ஒரு விஷயமா தான் இருக்குது. அடுத்ததாக சிவகார்த்திகேயன் அவருக்கு மேலே சோஷியல் மீடியாவில் ரொம்ப ட்ரோலாக போயிட்டு இருக்க விஷயம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இவர் வந்து எல்லாரையும் கூப்பிட்டு பாராட்டிட்டு இருக்காரு அப்படிங்கிறது தான். எல்லாரையும் கூப்பிட்டு பாராட்டின யாரை கலாய்ப்பாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாம் கலாய்ச்சிக்கிட்டு தான் இருக்காங்க சிவகார்த்திகேயன் அவர்களை. நிறைய சின்ன சின்ன படங்கள், சின்ன ப்ரொடியூசர்ஸ், சின்ன டேரக்டர்ஸ் வந்து நல்ல குவாலிட்டியான படங்கள் கொடுக்கும்போது அவங்கள பர்சனலாக கூப்பிட்டு பாராட்டி விஷ் பண்ணி அனுப்புறாரு அப்படிங்கிற விஷயத்தை தொடர்ந்து பண்ணிட்டு இருந்தார். ஒரு வளர்ந்துகிட்டு இருக்க கலைஞனா அல்லது ஒரு வளர்ந்த கலைஞனா அதுக்கு அடுத்து வந்துகிட்டு இருக்கவங்கள நல்ல படங்கள் கொடுக்கக்கூடியவங்களை கூப்பிட்டு அப்ரிஷியேட் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல குவாலிட்டி தான். இன்னும் சொல்லப்போனால் சினிமா இன்னைக்கு வந்து ரொம்ப வீக்கான ஒரு சுச்சுவேஷன்லாம் இருந்துகிட்டு இருக்குது. நல்ல படங்கள் ஓடுறது இல்லைங்கலாம் இருக்கும்போது சிவகார்த்திகேயன் மாதிரியான ஒரு ஆர்டிஸ்ட், ஒரு நல்ல மார்க்கெட் வேல்யூ இருக்கக்கூடிய, நல்ல ஸ்டார்டம் இருக்கக்கூடிய ஒரு ஆர்டிஸ்ட் வந்து ஒரு சின்ன படத்தோட டீமை கூப்பிட்டு விஷ் பண்ணுறாரு அப்படிங்கிறப்போ அந்த படத்துக்கு அது ஒரு சின்ன ஓப்பனிங்கையும் கொடுக்கும். ஒரு வியாபாரமாகவும் மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஒரு விளம்பரமாக மாறுது அப்படிங்கிறப்போ அது ரொம்ப நல்ல விஷயம் தான். பட் தொடர்ந்து அதை வந்து கலாய்ச்சிக்கிட்டு இருக்காங்க. இவர் என்ன கூப்பிட்டு பாராட்டுற அளவுக்கு அவைலபிள் யாராயிட்டாரா, இவர் என்ன பெரிய லெஜெண்டரி ஆக்டர் ஆகிட்டாரா, அதுக்குள்ளே வந்து எல்லாரும் கூப்பிட்டு பாராட்டிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரிலாம் கலாய்ச்சிட்டு இருந்தாங்க. அதோட ஒரு உச்சமாக தான் வந்து கூலி படத்துக்காக ஒரு மீம் ஒன்று போட்டிருந்தாங்க. கூலி படம் பார்த்துட்டு ரஜினியை கூப்பிட்டு வாழ்த்திய எஸ்கே அப்படிங்கிற மாதிரி ஒரு மீம் ஒன்று போட்டிருந்தாங்க. எல்லாருமே பார்த்துருந்துருப்போம். எல்லாமே ஃபன்னு தான், எல்லாமே கலாய்க்கலாம் தான், யாருமே கலாய்க்கக்கூடாது அப்படின்லாம் கிடையாது. மாற்றி ஒருத்தரெல்லாம் கலாய்ச்சிட்டுன்றதான் பார்த்துட்டு இருக்கோம். அதில் வந்து வன்மம் இல்லாத வரைக்கும் நமக்கு பிரச்சனை இல்லை. பட் இது ஒரு ஸ்டேஜுக்கு மேலே கொஞ்சம் வன்மம் ஆகிற மாதிரி தான் தெரியுது. என்னன்னா, நீ எல்லாம் கூப்பிட்டு பாராட்டுற அளவுக்கு பெரிய ஆள் ஆயிட்டியா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து அக்செப்ட் பண்ணிக்க முடியாததோட வெளிப்பாடாக தான் இந்த மாதிரி மீம்ஸ் அதிகமாக வரதையும் நம்ம பார்த்துட்டு இருந்தோம். அதையுமே சிவகார்த்திகேயன் அவர்கள் வந்து இந்த விழாவில் வந்து அட்ரஸ் பண்ணி பேசியிருக்கிறாரு. இப்போ ஒரு படம் நல்லா இருந்தால் கூப்பிட்டு பாராட்டுறேன், அதுக்கு போட்டு எல்லாம் கலாய்ச்சிட்டு இருக்கீங்க, இவன் என்ன பெரிய ஆளா அப்படி இப்படிலாம் கேட்டுட்டு இருக்கீங்க, நல்லது பண்ணுறதுக்கு எதுக்கு இதெல்லாம், ஒரு படம் நல்லா இருக்குது பாராட்டுறேன், இதில் என்ன இருக்குது அப்படிங்கிற மாதிரி ரொம்ப சாதாரணமாக சொல்லியிருக்கிறாரு. இந்த மாதிரி சிவகார்த்திகேயன் அவர்கள் மேலே வைக்கக்கூடிய ஏகப்பட்ட சின்ன சின்ன விமர்சனங்கள் முதல் கொண்டு எல்லாத்தையுமே அட்ரஸ் பண்ணி பேசியிருக்கிறாரு. இறுதியாக இன்னொரு விஷயத்தையும் சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி விமர்சனங்களுக்குலாம் நம்ம வந்து அஞ்சிட முடியாது. எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும், எவ்வளோ பெரிய லெஜெண்டரி ஆக்டரோ இல்லை வேறு எந்த பர்சனாலிட்டியாக இருந்தாலும் அவங்களுக்கு வந்து விமர்சனங்கள் வந்துக்கிட்டு தான் இருக்கும், அதெல்லாம் தவிர்க்கவே முடியாது. அப்படிங்கிறப்போ என் மேலே வர விமர்சனங்கள்லாம் வந்து நம்ம வந்து எதுவுமே பண்ணிட முடியாது, அதுவும் பார்ட் ஆஃப் த லைஃப் தான் அப்படிங்கிற மாதிரி அக்செப்ட் பண்ணிக்கிறதா சொல்லியிருக்காரு.
ஸோ நேற்று ஈவெண்ட்டில் சிவகார்த்திகேயன் அவர்கள் பேசியிருக்கக்கூடிய இந்த ஓவரால் ஸ்பீச்சை வச்சு பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப சென்சிபிளான ஒரு ஆக்டராக இருக்காரு அப்படிங்கிறது தான் தோணுது. ஏன்னா இது வரைக்குமான ஆக்டர்ஸ் வந்து தங்களோட அந்த ஃபேன்ஸை வந்து ட்ரிகர் பண்ணிவிட்டு ஆப்போசிட் ஆக்டரோட சண்டை போட வச்சு அவங்க ஃபேன்ஸ் கூட ஆர்கியூ பண்ண வச்சு அந்த ஃபேண்டம் அப்படிங்கிற விஷயம் வந்து உடஞ்சு போயிடக்கூடாது, தொடர்ந்து நமக்கு இருந்துகிட்டே இருக்கணும், வெறி பிடித்த ரசிகர்களாக நம்ம ரசிகர்கள் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லா விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரியெல்லாம் இல்லாமல் ரொம்ப மெச்சூர்டான ஒரு அப்ரோச் அவர்கிட்ட தெரியுற நம்ம பார்க்குறோம். அது போக மற்ற ஆர்டிஸ்ட் கூட நமக்கு ஏதாவது சின்ன கான்ஃப்ளிக்ட் இருக்கிற மாதிரி தெரிஞ்சிச்சுன்னா அப்படி எதுவும் அது டெவலப் ஆகிட வேணாம் அப்படிங்கிறப்போ ரொம்ப கான்சியஸாக அதை பிரேக் பண்ணுறதுக்கான முன்னெடுப்புகளை இவர் எடுத்துக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிறதையும் பார்க்குறோம். அதுவே ஒரு நல்ல அப்ரோச் தான். ஏன்னா சிவகார்த்திகேயன் அவர்கள் மாதிரி ஒரு நல்ல மார்க்கெட்டோட, நல்ல ஃபேன் பேஸோட, நல்ல ஆடியன்ஸ் கிட்ட நல்ல ஈஸியாக ரீச் ஆகக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய ஒரு ரைசிங் சூப்பர் ஸ்டார்னு சொல்லலாம்னு நினைக்கிறேன். அப்படியே இடத்துல இருக்கக்கூடிய ஒரு ஆக்டர் கிட்ட இப்படியான குவாலிட்டிஸ் இருக்கிறது ரொம்பவே வரவேற்க வேண்டிய விஷயமா தான் தெரியுது. சிவகார்த்திகேயன் அவர்களோட இந்த பேச்சுக்கள் பற்றின உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.